Hello everyone, welcome to Bangalore Home YouTube channel. இந்த கடாய் சப்ஸி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல கட் பண்ண வெஜிடபிள்ஸ், 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணது, 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ கட் பண்ணது, 4 கிரீன் சில்லி ஃப்ளேவருக்காக, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ ஒரு இட்லி குக்கரில் நம்ம கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு ½ வேக்காடு வேக வச்சு எடுத்துடணும். இதில் நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கேன்னா, க்ரீன் பீஸ், ப்ரக்கோலி, கேரட், பொட்டேட்டோ, மஷ்ரூம், கேப்சிகம், பீன்ஸ் இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். இதை தவிர நீங்கள் ஃப்ரோசன் கார்ன், பேபி கார்ன், பேபி பொட்டேட்டோ இந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த வெஜிடபிள்ஸில் ½ வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இந்த கடாய் சப்ஸிக்கு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டிய மசாலா என்னென்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் சீட், 5 ஏலக்காய், 5 கிராம்பு, 4 பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரா, 9 ட்ரை ரெட் சில்லி. இதெல்லாம் தான் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டிய பொருட்கள். இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அது சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டரை போட்டு நம்ம ட்ரையாக வறுத்தெடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு வறுந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரெட் ட்ரை சில்லியை இதில் போட்டு அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் ரோஸ்ட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் அண்ட் ஜீராவை போட்டு நல்லா வறுத்தெடுக்கலாம். இந்த ஜீராவும் பெப்பரும் நல்லா பொரியணும். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கரம் மசாலா, 5 ஏலக்காய், 5 லவங்கம், 4 பட்டை, இது 3த்தையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸு தான் கடாய் சப்ஸியோட மசாலா. இதை நீங்கள் தனியாக கூட இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆனதும் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கோர்ஸாக அரைச்சிக்க போகிறோம். இது ரொம்ப பவுடராக அரைக்கக்கூடாது. இந்த கொரியாண்டர் சீட்ஸ் எல்லாம் ஒன்றும் பாதியமாக இருக்கணும். அந்த மாதிரி பக்குவத்தில் தான் நம்ம அரைச்சி எடுக்கணும். இப்போ நம்ம இந்த ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறுனதும் நம்ம இதை கோர்ஸாக பவுடர் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஒரு தவாவை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கணும். இந்த ஆயில் சூடானதும் இதில் 3 ஏலக்காய், 3 லவங்கம், 4 பட்டை இது போட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் கொஞ்சம் ஜீரா இதையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். அதில் ஃப்ளேவருக்காக நான் 4 க்ரீன் சில்லியும் 4 ரெட் ட்ரை சில்லியும் சேர்த்துருக்குறேன். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 மீடியம் சைஸ் ஆனியன் சேர்த்துக்கலாம்.
இந்த ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையிலும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இது நல்லா வதங்கந்தோம். இது கூட 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இது கூட நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். இந்த பேஸ்ட்டும் நல்லா ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கனதும் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ இதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த டொமேட்டோவில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் வெளியே வந்து நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நம்ம இதை வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் டொமேட்டோ நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இந்த சமயத்தில் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கசூரி மேத்தியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம 1/2 வேக்காடு வேக வச்சிருக்கிற இந்த வெஜிடபிள்ஸை இந்த கிரேவியோட சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற இந்த மசாலாவெல்லாம் நான் இந்த அளவுக்கு கோர்ஸாக அரைச்சி வச்சிருக்கிறேன். இந்த பக்குவத்தில் தான் நீங்கள் அரைச்சி எடுக்கணும். ரொம்ப பவுடராக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு எவ்வளோ தேவையோ, இந்த கடாய் சப்ஜிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மசாலா போட்டுக்கலாம். நான் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் மசாலா இதில் சேர்த்துருக்குறேன். இதை சேர்த்துட்டு நல்லா டாஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட கடாய் சப்ஜி ரெடி. கடைசியாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கார்னிஷிங்க்கு கொரியாண்டர் லீவ்ஸ் தூவிக்கலாம். அவ்வளோதான், கடாய் சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த கடாய் சப்ஜி ஃபுல்கா, நான், பட்டர் நான், கார்லிக் நான் இந்த மாதிரி ரோட்டி ஐட்டம்ஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பூரி, பராட்டா, சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த கடாய் சப்ஜியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெசிபீஸ் உங்களுக்கு அப் டு டேட் அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.